ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் தங்கமே. ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நடந்தது? அதை சொல்ல நீ தயங்கினாலும் நான் அறிவேன் தங்கமே. தயவு செய்து தங்கமே, தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது பார். உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்றுதான் அடித்துச் சொல்கிறேன். என் செல்வமே, கலங்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மனதில் பக்குவம் இருந்துவிட்டால், மனதில் தைரியம் இருந்துவிட்டால், எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. தங்கமே, நீ எனது தங்கப்பிள்ளை, என் செல்ல பிள்ளை, வைரப்பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு மட்டும் எனக்கு முழு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை மீறி, என்னை தாண்டி எதுவும் நடக்க விட மாட்டேன். என் அனுமதி இன்றி எவரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். தைரியமாக இரு, நல்லது நடக்கும். தன்னம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன்? கலங்கக்கூடாது. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துட பேசியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக கேவலமாக பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்துவர்கள் மத்தியில், அனைவரும் மூக்கில் விரல் வைக்கும்படி உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னை மட்டமாக பேசியவர்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, தப்பாக பேசிவிட்டோமே என்று அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னும் உன்னை எப்படியெல்லாம் பாடாய்படுத்தணும்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா அவர்களுடைய வேலையே அதுதான். அவர்கள் உன்னிடம் இனிக்க இனிக்க பேசினாலும் நீயும் அவர்களை நம்பினாய்தானே. இப்பவும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ நீயாகவே இரு. அவர்களிடம் எப்போதும் போல் பேசிக்கொண்டே இரு. உனக்கு ஆனால் நான் தப்பாக விடமாட்டேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அந்த பக்கத்தில் என்னவெல்லாம் இருக்கும்? சிரிப்பு இருக்கும், கண்ணீர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசை இருக்கும், கோபம் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும் என எல்லாம் நிறைந்தது தானே வாழ்க்கை. தங்கமே, அந்த பக்கத்தில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாயே. எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் கிடைத்த அன்பு, அவர்களால் கிடைக்காத அன்பு, அவர்களால் நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். உண்மைதானே? அவை உணர்த்தும் புரிதல், ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி, அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமில்லை என்றோலோ அவை ஒன்றும் உன் கையில் இல்லையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான். இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா தங்கமே? உறவுகள் என்றால் மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். உறவுகள் என்றால் சண்டைகள் வரத்தான் செய்யும். இது இயல்புதான், இயற்கைதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று மட்டும் நீ புலம்பக்கூடாது. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தான் கைதட்டலின் ஓசை கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. ஒரு கை தட்டினால் ஓசை இருக்காது. எல்லோரிடத்திலும் அன்பாகவே இரு. பாசத்திற்காக நீ எதையும் ஏங்காதே.
இந்த உலகில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் உள்ளனர். ஆனால் யாரையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். பணம் இருப்பது போல் பணம் இருக்கிறது, ஆடுவார்கள். ஆடும் வரை ஆடட்டும். குணம் நிரந்தரம், பணம் நிரந்தரம் அல்ல. பணம் நிரந்தரமாக வேண்டுமென்றால் குணம் நன்றாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் உள்ளனர். அதனால் யாரையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவிப்பதை பார்க்க போகிறாய் தங்கமே. இன்று இரவுக்குள் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். சந்தோஷமாக இரு. உனக்கு இருக்கிற பிரச்சனை நினைச்சு பல இரவுகள் நீ அழுதே தூங்கி இருக்கிறாய். உன்னோட நிம்மதிதான் என்னோட சந்தோஷம் தங்கமே. என்னோட பிள்ளை நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது, எதுக்காகவும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நீ நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. உன்னுடைய பல நாள் கனவு நனவாக்க போகுது. இது நாள் வரை எதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உன்கிட்டயே எடுத்துட்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய். நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? நொந்து போனாய். ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய்? உன் அப்பாவான என்னை மனசுல நினைச்சாலே போதுமே, உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை செய்து விடுவேனே. உன்னை பல நாள் காக்க வச்சேங்கிற கவலை உன்கிட்டையும் இருக்கு, என்கிட்டையும் இருக்கு. என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பத்தான் வந்திருக்குது. ஆம் தங்கமே, என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பத்தான் வந்திருக்கு. அதனால் தான் என் தங்கமே, இன்று இரவு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கப் போகிறாய். ஏன்னா உன் கவலைக்கு இறுதி நாள் இது, கடைசி நாள் இது. இனி வரும் விடியல் அனைத்தும் உனக்கு நல்லதாக இருக்க போகிறது. அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்க தொடங்கி விட்டன. நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு நீ ஓடோடி வரப்போகிறாய். உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே, இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். ஆம் தங்கமே, யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடுஞ்சொற்களால் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. உன் கோபம்தான் உனக்கு எதிரி என்பதை முதலில் தெரிஞ்சுக்கோ, அதனை குறைச்சிக்கோ. நீ வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கோ. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உலட்டாமல் இரு. நல்ல மனநிலையில் எப்போதும் இரு. உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். வாழ்க்கை அற்புதமானது தங்கமே, இதை கொண்டாடு. இன்று பார், அனைத்தும் உனக்கு அற்புதமாக நடந்து உன் கஷ்டத்திற்கு இன்று இறுதி நாளாக இருக்கப் போகிறது. இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் முடிந்தது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.